ஏன்னா விஷால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாரு. நடிகர் சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டு விழான்னு ஒரு ட்ராமா போடுறாரு. விவசாய பிரச்சனைக்கு நிதி மேஜர் பார்க்குறாரு. ஒரு வருஷம் நான் நிறைவேற்றேன்னா ராஜினாமா பண்றேன்னு சொன்னாரு. இப்போ 1.25 வருஷம் ஆக போகுது. கார்பரேஷன் அனுமதி கொடுக்காத ஒரு இடத்துக்கு வந்து நான் அடிக்கல் நாட்டேன்னு ஒரு விழா நடத்தி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நேருக்கு நேர் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கான பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. மீடியாக்கள் வந்து தயவு செய்து விஷாலோட அந்த நாடகத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதான் என்னோட பணிவான வேண்டுகோள். உங்களுக்கே தெரியும், பிரகாஷ் ராஜ் அவர் படத்துக்கே கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து டப்பிங் போகாத ஒரு ஆர்டிஸ்ட் இந்த பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவார்னு எனக்கு புரியல. 10 மணிக்கு மேலே அவர் எங்கேயோ உட்காருவார்னு அவருக்கே தெரியாது. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அண்ணன் கலைப்புலித்தான் அவர்களே மற்றும் எங்கள் அணிக்கு ஆதரவு சேர்த்திருக்கும் கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே மற்றும் இப்போது இந்த அணியில் கலங்குவான் என்னுடன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு கலைப்புலி சேகரனை வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஸோ எங்களோட அணிக்கு வழி சேர்க்கிறதுக்காக சேகரன் வந்து எங்கள் அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் நல்ல சப்போர்ட் இருந்தது. அவரும் ஜெயிக்க வேண்டிய ஒரு கேண்டிடேட் தான். பட் அதை மீறி நம்ம நடிகர்கள் இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக அவர் வந்து விட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த அணிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. அதுக்காக அவருக்கு நாங்கள் அனைவருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா விஷால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாரு. ஸோ அதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்கணும்னா நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். நாலொரு மேனி பொழுதுவனும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபைட் பண்ணுறாரு. இப்போ கடைசியாக வந்து நடிகர் சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டு விழான்னு ஒரு ட்ராமா போடுறாரு. டெல்லிக்கு போய் மினிஸ்டரை பார்க்க போனார். விவசாய பிரச்சனைக்கு நிதி மேஜரை பார்க்குறாரு. எதுக்கு யாரை பார்க்கணுன்னே தெரியாத ஒரு ஆள் இங்கே வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நடிகர் சங்கத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றப்படல. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வாக்குறுதி கொடுத்த பிறகாகவும் அதை நம்ப வைக்கிறதுக்காகவும் நடிகர் சங்கத்தில் அடிக்கல் நாட்டுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷம் நான் நிறைவேற்றேன்னா ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ 1.25 வருஷம் ஆக போகுது. இப்போ வந்து கார்பரேஷன் அனுமதியே கொடுக்கல. கார்பரேஷன் அனுமதி கொடுக்காத ஒரு இடத்துக்கு வந்து நான் அடிக்கல் நாட்டேன்னு ஒரு விழா நடத்தி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன்னு சொல்றாரு. எந்த வகையில் வீடு கட்டி தருவீங்க? பணம் எங்கேருந்து வரும் அதை சொல்லணும்ல. அங்கே இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஏன் கட்டி கொடுக்கல? அங்கே உள்ளவங்களாம் வசதியாக இருக்காங்களா? 900 உறுப்பினர்களுக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. இது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலைன்றது பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்குமே தெரியும். மீடியாக்கள் வந்து தயவுசெய்து விஷாலோட அந்த நாடகத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதான் என்னோட பணிவான வேண்டுகோள். உங்களுக்கே தெரியும், தினமும் ஒரு செய்தி வரும் உங்களுக்கு விஷால்கிட்ட இருந்து. இன்னைக்கு இதை பிரசுரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக ஒரு செய்தி வரும். யாருக்கா 2000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1500 கொடுத்தேன்னு ஒரு நாளைக்கு ஒரு செய்தி வரும். அது அவருக்கு வந்து ஒரு மனவியாதி மாதிரி ஆயிடுச்சு. இது அவர் நம்ம தான் எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்த நம்ம தான். இப்போ இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தால் கூட இங்கேயும் சும்மா இருக்க மாட்டார். இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு 2 மாதம் தான் அவரால் ஒரு பதவியில் வந்து அவர் எதிரையுமே திருப்தி அடையாத ஒரு மனிதர். அவர் இங்கே வந்தார்னா என்ன ஆகும்ன்றது எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அவர் பிரகாஷ் ராஜ் அவர் இருக்க பிஸியில் அவர்லாம் வந்து துணைத் தலைவராக நின்று என்ன செய்ய போகிறாருன்றது மீடியா உங்களுக்கே தெரியும். இது எவ்வளோ பெரிய காமெடின்றது. ஏன்னா வந்து அவர் படத்துக்கே கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து டப்பிங் போகாத ஒரு ஆர்டிஸ்ட்டு இங்கே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் எப்படி வந்து சேவை செஞ்சு இந்த பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவார்னு எனக்கு புரியலை. ஏன்னா இங்கே வந்து பிரச்சனை வந்து நைட்டில் 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகும். மறுநாள் படம் ரிலீஸ்னால் முதல் நாள் அன்னைக்கு மொட்டை ஷோக்கெலாம் 3 மணி வரைக்கும் இருந்தோம். தயாரிப்பாளர்கள்ன்றனால அங்கே உணர்வோடு நின்னோம். இவர் வருவாரா? 10 மணிக்கு மேலே அவர் எங்கேயோ உட்காருவார்னு அவருக்கே தெரியாது. ஸோ பிரச்சனைகளை எங்களால தான் தயாரிப்பாளர்கள் பிரச்சனையை தயாரிப்பாளர்களால் தான் பேச பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு இருக்க பிரச்சனையே நடிகர்களால தான். இவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு பாதிப்பே கிடையாது. நேருக்கு நேர் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கான பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இவர் வந்து எப்படி பாதுகாக்க போகிறாருன்ற பிரச்சனைகள் தான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுக்கு இந்த அணி வெற்றி அடைவதற்காக அண்ணன் கலைப்புலி அவர்கள் ஆதரவு தெரிவித்ததற்காக அவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தேர்தல்லாம் வெற்றிங்கிறது ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். ஆனால் கடந்த வாரமே இந்த அணி வெற்றி பெற்றுச்சுன்னு அண்ணன் தான் அண்ணன் சேர்ந்து உங்கள் முன்னாடி எங்களோட சேர்ந்து இந்த அணி வெற்றி பெற்றுச்சுன்னு அறிவித்தார். அதையும் மெருகூட்டுற வகையில் மாபெரும் வெற்றி அப்படிங்கிறத இன்னைக்கு அண்ணன் கலைப்புலி சேகரண்ணன் சேர்ந்ததுனால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ணன் சேகரன் அவர்களுக்கும்
அண்ணன் சிவா அவர்களுக்கும் அண்ணன் தானு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் முன் நன்றியை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தேர்தல் ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டோம். இந்த தேர்தலில் நிற்கிறது 2 பேர் தான். ஒன்று அவர் கேஆர் தலைமையிலான அணி, இன்னொன்று ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அணி. விஷால் தலைமையிலான அணிக்கு இங்கே ஓட்டே இல்லை. ஒரு 100 ஓட்டு கூட அவங்க வாங்க மாட்டாங்க. நீங்கள் 2ஆம் தேதி எண்ணும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க. இது ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில். இங்கே யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். அவங்களாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஓட்டுலாம் கேட்டுட்டு வெளியூர்லாம் போயிட்டு இப்போ ஒன்றும் நடக்காதுன்னு தான் என் நண்பர் விஷால் வந்து புதுசாக ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நாளை மறுநாள் ஏதோ நடிகர் சங்க கட்டடத்தை அடிக்கல் நாட்ட போகிறாராம். கடந்த வருடம் மார்ச் 5ஆம் தேதியே அதுக்கு அடிக்கல் நாட்டினது நானும் அண்ணன் நாசர் அண்ணனும். ஏன்னா மார்ச் 5 எங்கள் 2 பேருடைய பிறந்த நாள். அன்னைக்கே வாஸ்துப்படி இன்னைக்கு தான் அடிக்கல் நாட்டன்னு சொல்லி குழியெல்லாம் தோண்டி கல்லை போட்டு மூடி எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ மறுபடி என்ன அடிக்கல் நாட்டுறாருன்னு எங்களுக்கு தெரியல. உண்மை, கடந்த வருடம் மார்ச் 5ஆம் தேதி நாசரண்ணனுக்கு எனக்கு பிறந்த நாள். அன்னைக்கே அடிக்கல் நாட்டணும், வாஸ்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு குழியை தோண்டி செங்கல்லாம் போட்டு மூடிட்டோம். இப்போ இது புதுசாக இன்னொரு அடிக்கல் நாட்டுறாரு. அது எதுக்குன்னு தெரியல. இது ப்ரொடியூசர்ஸ் தேர்தல். அந்த நாடகத்துக்கெல்லாம் இங்கே மயங்க மாட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, இங்கே நான் சொன்னதை செஞ்சுட்டேன், அடிக்கல் நாட்டிட்டேன் அப்படின்னா இங்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. நண்பருக்கு தேர்தலை தெரியாது. தேர்தலை தெரிஞ்சுக்கிறதுனா, தேர்தலுங்கிறது ஒவ்வொரு கூட்டத்திலையும் மக்களுடைய மனநிலை மாறும். ஒவ்வொரு ஊரில் நாங்களாம் அரசியலில் இருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மக்கள் வேற மாதிரி மைண்டில் இருப்பாங்க. அந்தந்த ஊருக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும். இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டால் வாங்கிக்கோங்க. நாங்கள் யார் வேணான்னு சொல்ல. அதுக்காக நீங்கள் இந்த தேவையில்லாத நாடகங்களை திரும்ப திரும்ப அரங்கேற்றாதீங்க. அது உங்களுக்கு கெட்ட பேர். பார்க்குறவங்க உங்களை வந்து தவறாக நினைப்பாங்க. அந்த மாதிரி தவறான வேலைகளை விட்டுருங்க. இங்கே போட்டி எங்களுக்கும் அண்ணன் கேஆர் அவர்களுக்கும் தான் நடக்க போகுது. அதில் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 2ஆம் தேதி ஈவினிங் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணன் கலைப்புலி சேகரன் அவர்களும் அண்ணன் கலைப்புலி தானி அவர்களும் அண்ணன் சிவா அவர்களும் தான் மகுடம் சூட்ட போகிறாங்க. அதை நீங்கள் எல்லாரும் வந்து வாழ்த்துங்க. நாங்கள் உங்களை மாதிரி ஜெயிச்சுட்டு தோத்த உங்களை நீக்க மாட்டோம். உங்களையும் எங்களுடைய பதவியேற்பு விழாவிலேருந்து அனைத்து நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவோம். நீங்களும் வரணும். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளருடைய சங்கம் தயாரிப்பாளர் இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய 2 வருடங்களுக்கு முன் நாங்கள் சந்தித்த எலெக்ஷனில் பதிவாக செய்திருந்தோம். அதற்கு முன்பாக 2 வருடங்களுக்கு முன் அதே சங்கத்தில் ஈசிக்கு நான் இருக்கும்போது அண்ணன் பாண்டியண்ணன் தலைமையிலே நான் அந்த எலெக்ஷனை சந்தித்து முதல் முறையாக அங்கு இருக்கின்ற நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டேன். இந்த தேர்தல் ஒவ்வொரு சினிமாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இது பொருந்தாது. மீடியாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த சினிமா நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் சேர்ந்து இந்த சினிமாவில் வாழ முடியும். இந்த சினிமா நல்லா இல்லை என்று சொன்னால் நீங்களும் இந்த இடத்தில் வந்து உங்களுடைய பதிவே செய்ய முடியாது. சினிமா ஒற்றுமை ஆக வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பல தலைவர்களை, நிற்கின்ற 5 தலைவர்களை யாரை தேர்ந்தெடுத்தால் சங்கத்தை வலிமையாக நடத்த முடியும், அவர்களிடத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் யார் யார் எந்தெந்த விதத்தில் இந்த சங்கத்தை வலு சேர்க்க முடியும் என்பதனை பல விதத்தில் ஆராய்ச்சி செய்து
பல நண்பர்களோடு உரையாடல் மூலம் பேசி பல விவாதங்களும் வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்து முடிந்து 3 மாதங்களுக்கு அப்புறம் அண்ணன் சிவா அண்ணனை தலைவராக தேர்ந்தெடுத்தால் நிற்கின்ற நடிகரனை தோற்கடிக்கலாம் என்கின்ற ஒரு முடிவு எடுத்து, அதுக்கப்புறம் ராதா அண்ணன் தலைமையில் ஒரு சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது, அவர்கள் கூட இருக்கிற அனைவரும் போராளிகள், அவர்களும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும் என்ற ஒரு ஆலோசனை நடத்தி, தனிமையில் ஒருவராக இந்த தேர்தலை அனைவரையும் சந்தித்த ஒரே ஒரு தலைவர் அண்ணன் கலைப்புலி சேகரன் என்பதனை பல விதத்திலே பதிவு செய்து, இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எந்த ஏவுகணையும் அவர்கள் விடுகின்ற இடத்திலேயே அவர்கள் மேலே விழுகின்ற ஒரு கணையை தொடுக்கலாம் என்கின்ற விஷயத்தை பதிவாக எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே இங்கே நிற்கின்ற மாபெரும் சக்தி உள்ள தலைவர்களும் எங்களை போன்ற தொண்டர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அன்புள்ள மீடியா நண்பர்களே, ஒரே ஒரு கோரிக்கையாக உங்களிடத்தில் நான் வைக்கின்றேன். இந்த 5 தலைவர்களில் 24 மணி நேரமும் எந்த நேரத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டால் தயாரிப்பாளருடைய சங்கத்தில் படங்கள் வெளியீட்டிற்கு நிற்கக்கூடிய மாபெரும் சக்தி படைத்த 3 தலைவர்களை வழிநடத்தக்கூடிய மாபெரும் சக்தி முன்னாள் தலைவர் அண்ணன் கலைப்புலி தான் அவர்களுக்கு உண்டு என்பதனை இந்த இடத்தில் பதிவு சொல்லி, இந்நாள் தலைவரும் முன்னாள் தலைவரும் எப்பொழுதும் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தானு அவர்களுடைய வழியிலே இந்த தலைவர்கள் நிற்கிறார்கள் என்பதனை நான் சொல்லி, நீங்கள் எப்பொழுது போன் அடித்தாலும் எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்பொழுது களத்தில் இருப்பவர் அண்ணன் தாரா அண்ணன். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நாங்கள் அத்தனை பேரும் பல ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த தேர்தலிலே நானும் ஒருவனாக அவர்களிடத்தில் சேர்ந்து நிற்கிறேன். இது பொய்க்காக பேசவில்லை, உண்மைக்காக மட்டுமே பேசுகின்ற பேச்சு. கேஆர் போன் அடித்து என்னுடைய படம் ரிலீஸ், நீங்க வந்து 10 மணிக்கு சங்கத்தில் உட்காருன்னு சொன்னால் கண்டிப்பா வரமாட்டார். விஷால் சொன்னால் வரமாட்டார். 12 இடத்துல ஓட்டு கேட்டிருக்கார், 12 இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்கார் தயாரிப்பாளர். இது பொய் கிடையாது, நீங்க அவர்கிட்ட கேளுங்க. சார் உங்ககிட்ட நான் வந்து என் படம் ரிலீஸு இல்லை தேட்டர் ரிலீஸு, நான் உங்ககிட்ட யாருக்கிட்ட ஃபோன் பேசுறது? இந்த 6 பேர் இருக்காங்க, இந்த 6 பேர்கிட்ட நம்பர் வாங்கிங்க. நீ நம்பர் கொடுத்தே பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தலைவர் 6 பேர் சொல்ற, 6 பேர்ல 3 பேர் மெம்பரே கிடையாது. கூட இருந்த 3 பேர் படமே எடுக்கல, 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்திருக்காங்க, இப்ப படமே எடுக்கல. இவர் இந்த தலைவர் நிற்கிறார். கேஆர் சங்கத்தில் வந்து உட்கார மாட்டார், 2 மணி நேரம் உட்காருவார், அதுக்கப்புறம் உட்காரவே மாட்டார். அதில் நிற்கிற எத்தனை கேண்டிடேட்டும் 24 மணி நேரம் சங்கத்தில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய எந்த தகுதியும் இல்லை. யாரையும் மனசு மூண்டிங்காக இதை பேசவில்லை, உண்மையா நாங்கள் போராடிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பேசுகிறேன். நான் 8 வருஷமா சங்கத்தினுடைய தொடர்பில் இருக்கேன். இந்த 2 வருஷத்தில் 64 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க அத்தனை பேரும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் எப்போ கூப்பிட்டாலும் வந்து யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் வந்து நிற்கக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், தயாரிப்பாளர் சங்கத்தை தன் கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக 8 நடிகர்களும் 2 தயாரிப்பாளரும் ஒன்றாக சேர்ந்து 6 மாதத்திற்கு முன்பாக இருக்கிற மீடியாவுக்கு சொல்கிறேன், எல்லா சேனலுக்கும் எந்த செயல்பாடும் இல்லை என்பதற்காக ஒரு டிவி ஆந்திர பிரதேசத்தில் நடிகர்கள் வச்சிருக்கிறா போல விஷால் தலைமையில் ஒரு டிவி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டிவிக்கு 8 நடிகர்கள் பணம் போட்டிருக்காங்க, 2 தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காங்க. தனியாக ஒரு டிவி ஆரம்பித்து தயாரிப்பாளர்கள் பெரிய படத்தை மட்டும் வச்சு மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய மோட்டிவ். அதுக்காக தான் அந்த எலெக்ஷன் இருக்காங்க. இதுங்க நீங்கள் போய் நேரடியாக கேட்கலாம். விஷால் இடத்துல அந்த பதிவு வேணும்னா நான் கொடுக்குறேன். யார் இடத்துல பேசியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க, அந்த டிவி ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க போகிற 90 கோடி ரூபாய்க்கு ஓனர் யார் பாம்பேயில் இருக்காரு, அது வரைக்கும் கொடுக்க முடியும். ஒரு நடிகர் 40 நாள் ஷூட்டிங்கில் இருந்தால் 35 நாள் வந்து சங்கத்தில் உட்காரணும். உனக்கு உட்கார முடியுமா? ஏன் இந்த சங்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்? நானே எனக்கு 24 மணி நேரம் வேலை இருந்தால் என்னால் வந்து சங்கத்தில் வேலை செய்ய முடியாது. அப்போ இந்த தலைவர் ஆக்குறாவோடு இந்த சங்கத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி வேணும், உழைப்பு வேணும்.
24 மணி நேரம் செயல்படக்கூடிய செயல் வேண்டும். தயவு செஞ்சு சொல்கிறேன் மீடியா நண்பர்களுக்கு, இது ஒவ்வொரு தயாரிப்பாளனுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஃபோனில் தொடர்பக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் 90% மக்கள் சேர்ந்து தலைவராக முடிவு பண்ணியிருக்கோம். 1212 தயாரிப்பாளர்களை எல்லாருமே ஃபோன் போட்டு ரீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவரிடத்துல அந்த கேள்வி கேளுங்க, 24 மணி நேரம் நீங்கள் ஃபோன் எடுத்து பேசக்கூடியமா சங்கத்தில்னு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 மணிக்கு சங்கத்தில் கேஆர் உட்கார சொல்லுங்க, நான் ஆதரவு கொடுக்குறேன். அவருக்கு ஒரே நாள் உட்கார மாட்டார், 3 மாதத்தில் ஓடி போயிட்டார். தயவு செஞ்சு இது யாரையும் குறையா சொல்ல, எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. ஒரு மாபெரும் சக்தி உள்ள தலைவர்கள்லாம் இங்கே ஒன்றா சேர்ந்துருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தலைமை 2ஆம் தேதி மாலை தலைமை பதிவுக்கு வருவோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். நன்றி. இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு மணப்பெண்ணின் நிலையில் தான் நான் இருக்கிறேன். அதுவும் தாய் மாமனை கட்டுகின்ற மணப்பெண். தாய் மாமனும் மணப்பெண்ணும் ஒரே வீட்டிலே வளர்ந்திருப்பார்கள். தாய் மாமனுடைய விளையாடி பொழுதை போக்கி படித்து கழித்த அந்த பெண் தாய்மாமனை கட்டும் பொழுது என்ன நினைவில் இருக்குமோ, என்ன கற்பனையில் இருக்குமோ, அதே போலதான் நீங்கள் பாராட்டும் பொழுது எனக்கு தோன்றுகிறது. என் அண்ணார் உங்களோட தினசரி இருந்தவன். ஒரு நதி ஒன்று சேருகிறது, விழுகிறது, எழுகிறது, பிரிகிறது, கூடுகிறது. அதே போலதான் நட்பு. பல முறை விரியும், பல முறை உடையும், பல முறை சிதறும், பெரியும், கூடும். அந்த கூடுவது என்பது நன்மைக்காக இருந்தால் அது மிக சால சிறந்தது. நீங்கள் இங்கே பேசியது விடையெல்லாம் நான் ஒன்றுதான் கூறுவேன். நீங்கள் நல்லா பேசினீர்கள், கருத்துக்கள் பலவற்றை எடுத்து வைத்தீர்கள். நான் ராஜன் அற்புதமான கருத்துக்களையும் கதைகளையும் கூறினார். ஆனால் ஒன்றை தான் நான் சொல்ல வருகிறேன். ஒற்றை புள்ளி எங்கேயும் எதிலும் ஒற்றை புள்ளிதான் காரணமாக இருக்கும். இன்றைய இந்த உலகம் 1378 கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒரு இருளில் ஒற்றை புள்ளியாத்தான் இருந்தது. சிங்குலாரிட்டி என்று சொல்வார்கள். ஒரே ஒரு புள்ளி, அதாவது குண்டூசியின் முனையில் 1000ல் ஒரு பங்கு உள்ள ஒரு புள்ளியாத்தான் இருந்தது. அதுதான் வெடித்து இந்த யூனிவர்ஸாக பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. அதே போலதான் நட்பு ஒற்றை புள்ளி. எனக்கும் நானுக்கும் தான் ஒற்றை புள்ளி. அந்த ஒற்றை புள்ளி அப்பொழுது உரசிக்கொள்ளும். நாங்கள் பேசாமல் இருந்திருக்கிறோம், பிரிந்திருந்திருக்கிறோம். இருந்தாலும் அதே போல என் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் கூட ரொம்ப 2 பேரும் ஒரு மாதம் முன்னாடி கூட நல்லா அந்த எலெக்ஷன் மாதிரி இருந்தாலும் சில மன வேறுபாடுகள், கருத்து விடுவார்கள். அதெல்லாம் இந்த மக்களுக்கு பணி செய்வதில் இல்லாட்டி வியாபார ரீதியான கருத்து வேறுபாடுகள் தான். இந்த தொழில் ரீதியான கருத்துப்பாடுகள் தான், தனிப்பட்ட கருத்துப்பாடுகள் எங்களுக்குள் இல்லை. இருந்தாலும் நேற்று இரவு அவர்களை சந்தித்த பொழுது யாரும் பேசிக்கொள்ளவில்லை. ஒரு 15 நிமிடம் தான் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தனியார் தான், ஒருத்தரும் ஒன்று பேசிக்கொள்ளவே இல்லை. சேகர், எங்களுக்காக நீ இதை செய்ய வேண்டும், அதுதான் நட்பு. அந்த புள்ளிதான் இன்று விருந்து இந்த விழாவாக இங்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த விழா சிறப்புற வேண்டும். என்ன இங்க பேசுகிறோமோ அதுபடி அது ஜெயிக்க வேண்டும். விஷாலை பற்றி கூறினார்கள். தம்பி விஷால் அவர்கள் சொல்லி வருவேன், அவர் ஒரு தயாரிப்பாளனாக அங்கு நடிகர் சங்கத்தில் இருந்து ராஜினாமா செய்து இங்கு நின்றிருந்தால் அவரை பாராட்டி இருக்கலாம். அங்கேயும் நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருப்பாராம், இங்கேயும் தலைவராக இருப்பாராம். இது என்ன கூத்து? அது விதி. விதி என்பதும் மரபு என்பதும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்திருக்கும். கோர்ட்டிலே அவர் அதை பிறைச்சலில் பிரித்து அவர் ஜெயித்து வந்தார். மரபு என்பது என்ன? சில இனங்களிலே குலங்களிலே அசைவம் சாப்பிட மாட்டார்கள், அது மரபு. ஆனால் அதை மீறி அதே குலத்தில் வந்தவர் சில சமயம் சாப்பிடுவார். மரபை மீறுதல், அதற்கு தண்டனை இல்லை. ஆனால் விதி என்பது சட்டத்திற்குட்பட்டது, அனைவரும் சேர்ந்து உருவாக்கி வருவது. அந்த விதியை மீறக்கூடாது, அதற்கு தண்டனை உண்டு. விநியோக சங்கத்திலே இந்த விதி சரியாக போடப்பட்டிருக்கிறது. ராஜன் அவர்கள் ஒரு சொசைட்டியில் இருக்கும்போது தலைவராக அந்த
பதவியை ராஜினாமா செய்தான் என்றார். நான் கூட டிஜிட்டல் அசோசியேஷனில் தலைவராக இருந்தேன், ராஜினாமா செய்தேன் என்ற இது மரபு. அந்த மரபு கூட தெரியாமல் ரெண்டிலையும் இருப்பது என்ன நியாயம்? ஒரு கால்பந்து விளையாட்டு நடக்கிறது, நானே 2 பக்கம் கோல் கீப்பராக இருப்பேன் என்றால் எனது என்ன நியாயம்? அவர் சொல்றாரு, நான் வந்து பஞ்சாயத்து நடந்தா நான் வந்து வேற ஆளுங்களை வச்சு பார்த்துக்குவேன். இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு கோல் கீப்பர் அங்க போய் நிழல் அடிச்சிடாத நான் தடுத்துக்கிறேன், நிழல் அடிச்சிடாத நான் தடுத்துக்கிறேன் இவர் எப்படி சொல்லுவாரு? பாகிஸ்தானிலே இவர் பெயர் நவாஸ் ஷெரீப், இந்தியாவிலே இவர் பெயர் மோடியா? அப்பொழுது சண்டை வந்தால் இவர் எங்க இருந்து எந்த ஆணையம் கொடுப்பார்? அதனால் தம்பி விஷால் அவர்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள். ஏதோ உங்க நினைப்பிலே ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தமிழன் ஏமாந்தவன் என்று நினைத்துக் கொண்டு உங்கள் எண்ணத்திலே ஏதோ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று இங்கு செல்கிறீர்கள், திடீரென்று அங்க பறக்கிறீர்கள், டெல்லி இருக்கிறீர்கள், அங்கே இருக்கிற என்ன உங்கள் நினைப்பு? உங்கள் நம்பி எத்தனை போலீசர்கள் படம் எடுத்து அடிபட்டு வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் விஷால் அவர்கள், மீண்டும் சொல்கிறேன், அதை விட இன்னொரு சொல்றான், 1 வருஷம் இருக்குமோ நாங்கள் எதையும் செய்ய முடியலன்னா ராஜினாமா பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து கதை இருக்குது. எங்க ஊர்ல ஒருவன் ஒரு அழகான பெண்ணை வளர்த்தான். ஒரு பையன் வந்தான், இங்க 2000 கடன் கட்டி கொடுத்துடாம எப்பா என் பிள்ளை வச்சு காப்பாத்திடாமா, அதெல்லாம் நல்லா காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லி தாலி கட்டி கொடுத்துறாங்க. அவனும் இன்பமாக வாழ்ந்தான். ஒரு குழந்தை பிறந்தது. அவன் சொன்னதை ஒண்ணுமே செய்யல, வீட்டுக்கு எதுவுமே கூட்டு வரல. உடனே என்ன சொல்றாங்க, ஏன்னா என்னால முடியல, வேணா என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். இது என்னையா கூத்து? 1 வருஷம் வருவையா இவர் செய்யாட்டி இவர் போயிடுவாராம். அவன் 1 வருஷத்துக்கு சங்கப்படுகின்ற கஷ்டம் யாருக்கு தெரியும்? உங்களால என்ன பண்ண முடியும்? இவரை பண்ண வேண்டியதெல்லாம் கேரவர் இல்லாமல் நடிக்கட்டும், ரொம்ப நல்லது. பைக்கில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வரட்டும், ரொம்ப நல்லது. அதையே உங்களால் செய்ய முடியல? அது அன்பு தம்பி கூறிக்கொள்கிறோம், அவசரப்படாதீர்கள். மீண்டும் உங்கள் அறிவுறுத்தியாக ஒரு அண்ணனாக சொல்லுகிறோம், இது தயாரிப்பாளர்களுக்கான இடம். இங்கு தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களே தலைமை ஏற்க வேண்டும். நீங்கள் அப்படி விருப்பம் இருந்தால் அங்கிருந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அது நியாயமான ஒன்று. அதை விடுத்து எல்லா இடத்திலும் நானே எம்எல்ஏனா கவுன்சிலர்னா, கடைசியில் நீங்க நினைப்பது சிஎம் நீங்களா? இப்படித்தான் உங்கள் எண்ண ஓட்டம் இருக்கிறது என்பது எல்லாரும் சொல்லுகிறார். நானும் மட்டுமல்ல, பொதுமக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கு அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக நிற்பதற்காக நான் என்னை விட்டு கொடுத்துக்கிறேன். விட்டு கொடுத்தேன் என்றால் சில விதிகளோடு விட்டு, ஏனென்றால் நானும் தக்க சங்கத்தில் சில செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே தான் இருந்தேன். என்னுடைய மெம்பர்களுக்காக சில நானும் செய்யும் என்ற ஆர்வத்தில் இருந்தேன். சின்ன தயாரிப்பாளர்களுக்காக திரையரங்கம் இல்லாத சமயமான தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் வந்திருக்குது. டிவிடி, இன்டர்நெட், செல்போன்லேயே படம் வந்துருச்சு. அது அமேசான்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, யூடியூப்ல எல்லாத்திலும் வந்துட்டு. இப்படி ஒரு தொழில்நுட்பம் மிக சரசரன்னு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தில் நாம் சென்றால் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து வாரத்துக்கு 14 படம் 15 படம் வந்து அதில் போகலாம், அந்த இது லைனில் போகலாம் நிச்சயமாக. ஏன்னா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நம்ம மெம்பர்களில் பெரிய படம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க பெப்சி எடுக்கிறாங்க, நாங்களாம் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சின்ன படம் எடுப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டலில் போயிட்டா அவங்களாம் யாரையும் வச்சு எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சொல்லுது, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது, யாரும் எந்த தொழிலும் இந்திய சட்ட திட்டங்கள் உட்பட்டு செய்து கொள்ளலாம்னு சொல்லுது. அதுபடி நாங்களாம் யாரை வச்சு தான் சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன், நான் அப்படித்தான் டிஜிட்டல் சொல்லி நாங்களாம் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இது எங்களது பணம், எங்களது தொழில், எங்களது வருமானம், வாழ்க்கை, ரத்தம் எல்லாம் இதுதான். எங்களை யாரும் தயவு செய்து கட்டுப்படுத்தாதீங்க. அதை இந்த தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் தெரியும், அவங்களும் இருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் வெப்சி தொழிலாளர் வேறான்னு சொல்லலை, வேண்டுகிறவர் வைத்துக் கொள்ளட்டும், அவர்களுடைய சம்பளத்தை கொடுக்கட்டும். அதை நம்ம தயாரிப்பாளர்கள் அந்த சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்க வேண்டும், தவறாது கொடுக்க வேண்டும். ஆகவே என் அன்பு தம்பிக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இதெல்லாம் என்னை விளையிட்டு, அண்ணா நீங்கள் வந்து என் கூட இருக்குன்னு சொல்லிக்கிறாரு.
அதுக்கு சில ஒப்புதல்களை நான் பெற்றிருக்கிறேன். அவருக்கு பணி நிறைய இருக்கிறது. இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய, அதாவது கொஞ்ச நஞ்ச பணி இல்லை, அது புதுமையான மாற்றங்களை உருவெடுக்க வேண்டும். அப்டேட் பண்ணணும். நீங்கள் வியாபாரத்தை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாதான் நம்ம அதை தப்பிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி நம்ம சினிமா என்ற நிலைமையிலே தியேட்டர் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள், அதிகப்படியான படங்கள் வருவது. இப்படி இருக்கும்போது தயவு செய்து தொழிலை அப்டேட் செய்து கொண்டு என்னுடைய ராதாகிருஷ்ணன், என் அன்பு தம்பி, மேலும் மேலும் இந்த வெற்றி பெற்று மேலும் மேலும் இந்த தொழிலை சிறப்பாக்க உதவி புரியுமாறு கேட்டு நன்றி, வணக்கம். பொல்லாத ஊர் இன்னைக்கு சொன்னா கூட அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். தம்பி விசால், நீ கூட அதுல நடிக்கலாம். இந்த விசால் தம்பி கேட்கிறாரு, எனக்கு படத்தினுடைய தெலுங்கு ரைட்ஸ் வேணும்னு கேட்கிறாரு. உங்களுக்கு தான் சம்பளம் பேசின பிரகாரம் 4000 ரூபாய் கொடுத்துட்டேன், எதுக்கு சார் நான் கொடுக்கணுன்றார். அந்த கோபத்துல இந்த ஆள் வந்தா நான் வெளியேறிடுவேன்னு வந்த உடனே கிளம்பி போயிட்டாருங்க அவரு. இவர் சினிமாவை காப்பாற்ற போற பிதாமகன் அவர் விசால். இந்த சினிமாவை கேலி குத்தாய்க்கிறியா? தயாரிப்பா நாடக நடிகர் நினைச்சிட்டியா? அப்படின்னா உனக்கு அப்படி பதவி நாக்காளி வெறி. அவர் உத்தம 10 கோடி கொடுத்து மாட்டிக்கினாரு. அப்பப்போ அவர் மாட்டிப்பாரு, அவரை எஸ்கேப் பண்ணி விடுறது நாங்க அவர் சமாதான தீர்வு பண்ணா எங்களுக்கு கட்ட பஞ்சாயத்துன்னு பேரு. என்ன இது அநியாயம்? பாவம், உள்ளுக்குள்ள வேதனையில புழுவாத்த வச்சுன்னு இருக்கிறாரு நாச சார். ஒரு புனித ஸ்தலமா அவரு.